என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று நான் சொல்கின்ற விஷயத்தை நீ கவனமாக கேட்க வேண்டும். இன்று இந்த அம்மா சொல்கின்ற விஷயத்தை நீ அலட்சியமாக விட்டு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறினை ஏற்படுத்தி கொண்டு நீயே விட்டு விடாதே. என் குழந்தையே, இந்த தாயானவளினுடைய வாக்கு உன் கண்களில் பட்டவுடனே கேட்டுவிடு. இன்று இந்த அம்மா உன்னை காண வந்ததற்காக உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்றேன். இந்த அம்மா சொன்னவிடன் நின்று விட்டாய் அல்லவா? இந்த தாயானவள் நம்மை தேடி வரும் பொழுது நாம் தவிர்த்து விடக்கூடாது என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா? ஏனென்றால் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளை இன்றோடு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உனக்கு ஆபத்தினை விளைவிக்க நினைக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இதிலிருந்து மிக பெரிதொரு பாடத்தினை கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்திருக்கின்றேன். எவ்வளவோ பிரச்சனைகள் ஒருவர் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பிரச்சனைகளை உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து விட்டார்கள். உன்னை இந்த வாழ்க்கையில் மிகவும் அதிகமாக வேதனைக்கு ஆளாக்கி நல்லபடியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இதுவெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நல்ல நிலைமைக்கு வர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது அல்லவா? காலங்கள் மாறிவிட்டது, சூழ்நிலைகள் மாறிவிட்டது. எத்தனை காலம்தான் இவர்கள் இப்படியே இதை செய்து கொண்டிருக்க முடியும்? நிச்சயமாக என் குழந்தையை இந்த அம்மா இனி அவர்கள் வாழ்க்கையில் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பேன். இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். எதிரிகளோ துரோகிகளோ எவர் வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இவர்கள் இல்லாத வாழ்க்கை என்று இங்கே யாருமே இல்லை. இவர்கள் இருந்தால்தான் வாழ்க்கை சற்று சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் அவர்கள் ஒரு புறம் அவர்கள் வேலையை செய்து கொண்டு இருக்கட்டும். உன் பக்கம் நின்று இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொண்டிரு. உனக்கு விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டிரு. என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் உன் கவனம் இருக்கட்டும். உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் மட்டும் உனக்குள் இருக்கட்டும். இவர்களையெல்லாம் போட்டு உன் மனதிற்குள் நீ குழப்பிக் கொண்டிருந்தாயானால் நீ செய்யவிருக்கின்ற நல்ல விஷயங்கள், நீ இந்த வாழ்க்கையில் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் உனக்கு சறுக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கும் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி முடித்து கொடுத்து விடுவேன். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்டாலும் அதை நான் உனக்கு நிச்சயமாக கொடுத்து விடுவேன். இந்த அம்மா ஒரு பொழுதும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனைகள் எல்லாம் மனம் வருந்தாமல் இருந்தது கிடையாது. அதனால் இந்த அம்மா பேசுகின்ற விஷயங்களை நீ சரியாக கேட்டு உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நான் அறிவுறுத்துகின்றேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னுடைய மனதுதான் இதுநாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில மனிதர்களும் உன் முன்னால் இனிமேல் வெளிவரப் போகின்றார்கள். இவர்கள் யார் என்று உனக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றேன். எந்த நேரத்திலும் இன்னொருவரின் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு சரியான நேரத்தில் தக்க பதிலடியை கொடுக்கத்தான் ஆக வேண்டும். எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்தாயிற்று. இதற்கு மேல் நீ பயப்படுவதற்கோ வேதனைப்படுவதற்கோ எதுவும் இல்லை. என்ன வந்தாலும் என் குழந்தை நகர்ந்து செல்ல பழகி கொண்டாய். இந்த தாயானவள் என்றும் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல மதிப்பு இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் என்றால் இந்த அம்மா சொல்கின்ற பாதையில் என் குழந்தை நீ சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய். இந்த அம்மா உனக்கு என்ன தர நினைக்கின்றாயோ அதை நீ சரியாக பெற்று கொண்டிருக்கின்றாய். என்ன வந்தாலும்
சரி, அதிலிருந்து என் குழந்தை மீண்டு வர பழகி கொண்டாய். வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை எளிதாக தூக்கி எறிய பழகிவிட்டாய். உன்னை சுற்றி வருகின்ற அவமானங்கள் எல்லாம் வந்து கொண்டே உனக்கு கொடுக்கின்ற அவமானங்கள் என்று இந்த மனிதர்கள் எல்லாம் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. அதனால் எதற்குமே என் குழந்தை அஞ்ச வேண்டாம். உன்னுடைய உணர்வுகள் இந்த வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்க நீ தொடங்கினாயோ அது உன்னுடைய உறவுகளுக்கு இவர்கள் ஒரு பொழுதும் மதிப்பினை கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காதவர்கள், அடுத்தவர்களின் எண்ணங்களின் உயிர்களை கெடுக்க துணிந்தவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் தன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கிடைக்காத பொழுதுதான் அவர்கள் செய்த தவறு என்னவென்று புரிந்து கொள்வார்கள். அதுபோல ஒரு நிலை அவர்களுக்கு வரும். யாருடைய துணையும் இல்லாமல், உறுதுணையும் இல்லாமல், யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் தனியாக நிற்க வேண்டிய நிலை ஒரு நாள் வரும் வரை என் குழந்தை சற்று பொறுத்து கொண்டிரு. நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனையை அவர்கள் இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விடலாம். ஆனால் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அவர்கள் செய்கின்ற வினை அவர்கள் மட்டுமல்ல, அவர்களின் குடும்பத்தையும் அவர்களினுடைய வருங்கால சந்ததிகளையும் சேர்த்து பாதிக்கும் என்பதை உணராமல் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவம் பின்னாலும் இவர்கள் சந்ததிகள் கண்ணீர் வடிக்க காரணமாக இருக்கும். இன்று அவர்கள் செய்கின்ற இந்த பாவத்திற்கு கூட அவர்களின் முன்னார் செய்தவர்கள் பாவ வினைகள் பலனாக கூட இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நல்லதை செய்தால் தானே இவர்களுக்கு நல்லதை பெறுவார்கள். மனமில்லாமல் தீயதை செய்யும் பொழுது இவர்களின் கர்ம பலன்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. அதனால் வாழ்க்கையில் வருகின்ற வெற்றியை நோக்கி பயணமாக உன் பயணம் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதனை நீ பெற்றுக்கொள்ள தைரியத்தோடு நீ வாழ வேண்டும். யார் என்ன நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் அதனை செய்து விடுகின்ற அளவிற்கு சூழ்நிலைகளை நீ உருவாக்கி கொடுக்கக்கூடாது என் குழந்தையே. நடக்கும் பொழுது நிச்சயமாக தீமைகளை சில நேரங்களில் நடக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் விட்டு செல்ல வேண்டும் என் குழந்தையே. இரு என்று நினைத்தாலும் இங்கு வாழ்க்கையில் எதையும் சாதித்துவிட முடியாது என்பதை புரிந்து கொள். தெய்வத்தினுடைய ஆசை முழுமையாக கிடைக்க பெற்றவர்கள் ஒரு நாளும் தன் வாழ்க்கையில் சோர்ந்து போக மாட்டார்கள். தான் நினைத்ததை சாதிக்காமல் விட்டுவிட மாட்டார்கள். தனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை பெரிதாக எடுத்து கொள்ள மாட்டார்கள். தான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நல்ல பலன்கள் கொடுக்கும் என்று நினைத்து அதனை செய்து கொண்டிருப்பார்கள். அதனால் என் குழந்தையை, நீ எதற்காகவும் கலங்கி நின்று கொண்டிருக்காதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.